ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிக்கிழங்கு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு காஞ்சது கிடைக்கும். அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் தண்ணி ஜாஸ்தியானால. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சுட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதிகமாகலாம் தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி ஒட்டி பிடிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இങ്ങനെ பிசைஞ்சு நல்லா கை கொண்டு நல்லா அந்த கட்டி இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு கட்டி இல்லாமல் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு புட்டு சாஃப்டாக இருக்கும். நல்லா கட்டியெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சு കഴിഞ്ഞാൽ நமக்கு புட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மாவு ரெடி ஆக்குறதுக்கு தான் பிரச்சனையே. அப்புறமா பார்த்திங்கன்னா, இது செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடைச்சி வச்சிடலாம். நான் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அது கூடவே கொஞ்சமாக சிறிய தேங்காய் இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே கூட பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் இனிமேல் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, பிட்டும் குட்டியில் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் புட்டு குட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பிட்டு நரைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா புட்டு பொடி இருக்குல்ல, அதுவும் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் வேக வச்சாலும் போதும். 5 to 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்குது. வெந்தாலும் எல்லாருக்கும் இதோட டேஸ்ட்டு இஷ்டம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒரு டைமாவது இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி கம் மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம ஸ்நாக்ஸுக்கெலாம் இல்லை சமயத்துக்கு இது கூட லைட்டாக சர்க்கரையோ இல்லைங்க வெல்லமோ மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை கறி வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எப்போயாவது இந்த புட்டு பொடி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனாலுமே குச்சிக்கிழங்கு வாங்கிட்டு நம்ம வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதில் கூட நமக்கு செஞ்சு பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.